8 மாசம் உன்னால எழும்ப முடியல, உன்னால ஆராதிக்க முடியல, விழித்திருந்து செபிக்க முடியல, பரிசுத்தவன் மத்தியில தேவனுடைய நாமத்தை உயர்த்த முடியல. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட தான் பேசுறாரு. 8 மாசம் முடங்கி இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆமா, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை போட்டுக்கொண்டு நட. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நீ எழும்பி நட. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எழும்பி நட. இதை பார்க்கிற தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். உன்னை குணமாக்குகிறார். அபிஷேகம் உனக்கு பாய்கிறது. உன்னை குணமாக்குகிறார். முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. உங்க அழகான குரல் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. நான் நம்புகிறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புகிறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற நாம் தொடர்ந்து செய்வோம். அதை சரிதானா? ஸ்கூலுக்கு போகிறாங்க பையனுங்க, வாரத்தில் ஒரு நாள் மட்டும் போகிறான், என்னத்தையாவது படிக்க முடியுமா? ஒன்றையும் படிக்க முடியாது. அப்படி தானே? அதனால் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் இருங்க. இன்னும் சொல்கிறேன், ஒவ்வொரு வாரமும் இதை தொடர்ந்து பயணிங்க. இதை செய்தால் உங்கள் வாழ்க்கை நாளுக்கு நாள் உங்களை அறியாமலே மாறிக்கிட்டே இருக்கும். உங்களை அறியாமலே உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். சரிதானா? ஆமாம், நான் பார்க்குறேன், நம்மோட ஆராதிக்கிறவங்க ஒரு நாள் வராங்க, அப்புறம் அந்த மாதம் பூரா வர்றதில்ல. அப்புறம் அந்த மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாள் வராங்க, அப்புறம் இப்படி இராதபடி தொடர்ந்து அவரை ஆராதிக்க நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் நம்புகிறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே, அந்த மைக் விடுமா? ஆமென். நான் நம்புகிறேன், இன்னும் நம்புவேன். ஜீசஸ். ஆமென். அல்லேலூயா. பாடல் கிருபைக்குள்ள நடத்துதா அவங்கள? அல்லேலூயா. ஆமா, இயேசுவை தான் நம்பிறீங்க. அல்லேலூயா. அதனால அந்த கிரியைகளை செய்யாமல் விடாது. ஆமென். அல்லேலூயா. இந்த மின் விளக்கு போட்டு விடுமாத, அதுக்கு வருகிற லைன் சின்னதா இருக்கா? ஓகே, அந்த ஒயர், இந்த ஒயர் சின்னதா இருக்கா இல்லையா? நீ புரியும்படி தான் சொல்லித்தரேன். இந்த ஒயர் சின்னதுதான், ஆனா அந்த ஒயருக்குள் வருகிற கரண்ட், மின் சக்தி சின்னதா? சும்மா தொட முடியுமா? அதுல ஒரு பவர் இருக்கு. நம்புறியா? நீ சின்னவன் தான், நீ சின்னவள் தான், ஆனா உனக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற பரலோகத்தின் அபிஷேகம் அது சின்னது அல்ல, அது வலியது, அது பெரியது, அது அசாதாரணமான கிரியைகளை ஒன்ன கொண்டு செய்யும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. நீதாது, 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 நீதான். உன் குடும்பத்துக்கு வெளிச்சம் நீதான், உன் பகுதிக்கு வெளிச்சம் நீதான், உன் தெருவுக்கு வெளிச்சம் நீதான், உன் கிராமத்துக்கு வெளிச்சம் நீதான், உன் பட்டணத்துக்கு வெளிச்சம் நீதான், உன் தேசத்துக்கு வெளிச்சம் நீதான். நீதான். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நீதான், நீதான் அந்த வெளிச்சம், நீதான். ஷாக்காமா சேக்கல் மனா சியால் மனா.
பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஏதோ இருள், ஏதோ அந்தகாரம் என்னை கலங்கடிக்குதே, என்னை வேதனைப்படுத்துதே, என்னை பயங்காட்டுதே. நான் எத்தனை நாள் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டு இருப்பேன்னு நினைக்கிறையா? கர்த்தருடைய சொல்றாரு, இந்த உன்னதத்தில் இருக்கிற பலனால் நீ தரிப்பிக்கப்படு. இந்த பலம் உன் எல்லைகளை வெளிச்சமா மாத்திரும். உன் எல்லைகளை இது வெளிச்சமா மாத்திரும். நான் சொல்றேன், இன்னும் புரியும்படி சொல்றேன். ஆவியானவர் பெரிய காரியம் செஞ்சிட்டு இருக்கார். இந்த விளக்கு இருக்கு, இப்ப இது பிரகாசிக்குதா? உள்ள பவர் இருக்கு. இந்த லைன்ல என்ன இருக்கு? பவர் இருக்கா இல்லையா? இப்ப என்னாச்சு? பல்ப் இருக்கு, லைனும் இருக்கு, போர்டுல பிளக்க மாட்டியும் வச்சிருக்கு. ஆனா என்ன செய்யல? ஏன் அத ஆன் பண்ணல? இந்த சுவிட்சை ஆன் பண்ணல. பல்ப் இருக்கு, லைன் இருக்கு, நீ ஆன் பண்ணுங்கிறாரு. அப்படின்னா நீ செயல்பாட்டுல ஜெபம் பண்ணுங்கிறாரு, செயல்பட்டு பாருங்கிறாரு. வெளிச்சம் வீசும். இதெல்லாம் இங்க நடக்க போது எல்லாம் இருக்குது, ஆனா வெளிச்சம் இல்லையே. சுவிட்ச போடுப்பா, வெளிச்சம் வரும். அவரோடு இணைந்து செயல்பட்டு பாரு, உன் எல்லைகள் எல்லாம் பரிசுத்தத்தினுடைய பிரகாசம் வரும். அதனால தான் நான் சொல்றேன், நீ சின்னவனா இருந்தாலும் உனக்குள்ள இருக்கிற வல்லமை, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அது சின்னது அல்ல, அது பெருசு. அல்லேலூயா. உன் எல்லைகளை பிரகாசிக்க செய்கிற பவர், அது வெளிச்சம், வல்லமை. அல்லேலூயா. அதனால இதற்குள்ளே வாழுங்க, உன் எல்லையெல்லாம் பிரகாசமா மாறும். அல்லேலூயா. நான் நம்புகிறேன், இன்னும் நம்புவே, என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புகிறேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். ஆமென். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தினுடைய 34வது வசனம். பேதுரு அவனை பார்த்து, ஐனையாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உடைய குமாரன இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீங்க தந்திருக்கிற ஜீவ வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்க. உங்கள் வார்த்தையில் இருக்கிற ஜீவன், உங்கள் வார்த்தையில் இருக்கிற வல்லமை, உங்கள் வார்த்தையில் இருக்கிற விடுதலை இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள் அனுபவிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து கர்த்தருடைய ஆளுகை உண்டாகட்டும். தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். பெரிய சுமனம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் பிரத்யேகமான வார்த்தையை கொடுத்த வார்த்தை. அல்லேலூயா. பேதுரு மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன வார்த்தை? ஐனையாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். எல்லாரும் சொல்லலாமா? ஐனியாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். என்னடா ஐனியாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார்? புதுமையா இருக்குது. பைபிள்ல வார்த்தையை தான் நான் சொல்ல சொன்னேன். அல்லேலூயா. அப்போ இந்த பேதுரு சில கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படியே பார்த்துட்டு வர்றார். பார்த்துட்டு வரும்போது வேதம் சொல்லுகிறது, லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவானத்துக்கு போனான். 32 சொல்லப்பட்டிருக்கு. பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவானிடத்திற்கு போனான். எங்க போனான்? எல்லாரையும் சந்திச்சுட்டு வராரு. பேதுரு சீசர்களில் முதன்மையானவர், சரிதானா? ஆமா. பேதுரு மேல ஒரு விசேஷ வல்லமேக்கத்தை வச்சிருந்தார். அதனால இல்லை, இவர் போற இடத்தெல்லாம் ஸ்திரப்படுத்திட்டு பலப்படுத்திட்டு ஜனங்களை கிறிஸ்துகிற நடத்திட்டு வரார்.
இப்ப லீத்தா ஊர்ல போனா அங்க சில பரிசுத்தவான்களை நினைச்சாரு, அங்கே குடியிருக்கிற பரிசுத்தவான் இடத்துக்கு போனா அங்கே 8 வருஷமாய் கட்டின் மேல் திமிர் வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனையா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். நான் வாசித்தது சரிதானா? எங்க கண்டான்? லீத்தா ஊர்ல பரிசுத்தவான்களை பார்க்கும்போது அங்க யார பார்க்கிறான்? எத்தனை வருஷம்? 8 வருஷமாய் கட்டில்ல கிடந்த திமிர்வாதக்காரனாகிய ஐனையாவை கண்டான். ஆவியானவர் எனக்கு சொல்லி தந்ததான் நான் சொல்றேன். பரிசுத்தவான்கள் மத்தியில ஒருத்தன் கிடக்கிறான். ஐனையானா ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, துதிக்கிறவன். நான் துதிக்கிறவன். பரிசுத்தவான்கள் மத்தியில துதிக்கிற ஒருத்தன் கிடக்கிறான். எப்படி கிடக்கிறான்? எப்படி கிடக்கிறான்? என் கட்டில் மேல திமிர்வாதக்காரன் கிடக்கான். என்ன வாதம்? நீங்க நான் பேசும்போது நீங்க பேசணும். அப்புறம் அவங்க இந்த சத்தியங்கள் உங்க உள்ளத்துக்குள்ள போய் உங்களுக்கு சில விடுதலைய சில காரியத்தை செய்யும். அல்லேலூயா. எப்படி கிடக்கிறான்? எங்க கிடக்கிறான்? கட்டில் மேல். யார் மத்தியில? யார் இருக்கிற இடத்துல? பரிசுத்தவான்கள் இருக்கிற இடத்துல எவன் கிடக்கிறான்? ஒருத்தன். இந்த ஐனையாவுக்கு ஒரு பேர் சொன்ன. என்ன பேரு? நான் துதிக்கிறவன். நான் துதிக்கிறவன் என்று சொல்கிறவன் எப்படி கிடக்கிறான்? திமிர்வாதமா கிடக்கிறான். எப்படி பரிசுத்தவான்கள் மத்தியில எப்படி இவனுக்கு இந்த திமிர் வந்துச்சு? இவனுக்கு எப்படி இந்த திமிர்வாதம் வந்துச்சு? இப்ப எல்லா பரிசுத்தவான்களும் அவனை பார்த்திருப்பாங்களா? பார்த்திருப்பாங்களா? பார்க்கலையா? பார்த்திருப்பாங்க. ஆனா பேதுரு இப்ப வாரான், பரிசுத்தவான்களையும் பார்த்தான், யாரையும் பார்க்கிறான்? ஐனையாவை பார்த்த உடனே இவனுக்குள்ள பொங்கி எழும்பி பரிசுத்த ஆவியானவரை நிறைத்து அவனை பார்க்கிறான். முதல்ல கண்டான் போட்டிருக்கு, அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதை வாசிங்க. பேதுரு 34ல 33ல கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனை கண்டான். சொல்லுவேன், யாருமே கண்டுகொள்ளல. எவனை கண்டுகொள்ளல? 8 வருஷமா கிடக்கான். எத்தனை வருஷம்? 8 வருஷமா கிடக்கிற எவன், அவனை யாருமே கண்டுகொள்ளல. ஆனா தேவனால் அனுப்பப்பட்ட, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனுடைய சீசரா இருந்த, தேவனுக்காக வரக்காம எழுப்பின ஒரு பேதுரு வாரான். அவன் கண்ணுல அவன் பார்வை. அல்லேலூயா. அந்த திமிர்வாத காரண யாரு கண்டா? நான் சொல்றேன், உங்களை யாருமே கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், ஆனா தெய்வம் உங்களை கண்டு இருக்கிறாரு. உன் பிரச்சனையை பார்த்து இருக்கிறாரு, உன் சூழ்நிலை அறிஞ்சிருக்கிறாரு. அவன் பார்வை உன் மேல பட்டிருக்கு. பட்டுட்டு கண்டும் காண மாதிரி அடிப்போவாரா? இந்த பேதுரு அந்த திமிர்வாத காரணாய் கிடந்த ஐனையை பார்த்துட்டு, நான் நம்புறேன், நான் நினைக்கிறேன், பரிசுத்தவான் அநேகர் அவனை பத்தி சொல்லிருக்கலாம். இவன் பேர் என்ன பேரு? ஐனையா. இவனுக்கு என்ன வியாதி இருக்கு? என்னவாதம்? திமிர்வாதம். திமிர்வாதத்தை குறிச்சு கொஞ்சம் சிந்திக்கணும். உடல் மரத்து போவதால் உண்டாகும் ஒரு நோய். உடல் மர, ஒருவேளை கை கால் இணைஞ்சுக்கலாம், இழுத்து வச்சிருக்கலாம். எதனால மரத்து போச்சு? உடல் மரத்து. ஐஸ் கட்டி வச்சா மறந்துடணும். ஓகே,
இன்னும் சொல்றேன், என்னமா நம்ம சொல்லுவோம் என்ன பிடிச்சிட்டுமோ அந்த காலை அப்படியே வச்சா பரிச்சல் பிடிச்சிட்டுமோம்ல. அப்படின்னா என்னது? மரத்து போச்சு, அப்படின்னா செத்து போச்சு. சரிதானா? மரத்து போன அனுபவம், செத்து போன அனுபவம் எங்க இருக்குது? பரிசுத்தவான்கள் மத்தியில துதிக்கிற வாழ்க்கையில. இப்போ துதிக்க முடியல, இப்போ ஜெபிக்க முடியல, இப்போ ஆராதிக்க முடியல, யாருமே கண்டுகொள்ளல. ஆனா பரிசுத்தவானாகிய பேதுருவின் கண்களில் அவன் கண்டுகொள்ளப்பட்டான். அல்லேலூயா. நான் இன்னும் சொல்றேன், இன்னும் அதுல சொல்லப்பட்டிருக்கு, உடல் கொழுப்பினால. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், உடல் மரத்து போறதுனால் வருகிற நோய் தான் என்னது? திமிர்வாதம். இன்னும் சொல்றேன், உடல் கொழுப்பினால் ஏற்படும் மந்த புத்தி. என்ன புத்தி? நான் நம்புறேன், நிறைய பேர் பாருங்க, ஜெபிக்கிறவங்க, ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டுனா நமக்குள்ள அது ஒரு நாள் வரக்கூடாது. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டுனா, இவனுக்கு எதனால தெரியுமா அந்த வியாதி? கொழுப்பு பிடிச்சு போச்சு இவனுக்கு. இவனுக்கு கொழுப்பு பிடிச்சி அவன் யாரை திட்டினான்? பரிசுத்தவான்களை திட்டினான். ஜெபிக்கிற எனக்கு விரோதமா எழுமுனான். நான் நினைக்கிறேன் அப்படிதான் பேசியிருப்பாங்களோ என்னமோ தெரியல. உடல் கொழுப்பினால் வருகிற மந்த புத்தி தான் திமிர் வாதம். திமிர் சொல்லுவோம், வாதத்துக்கு மருந்து இருக்கான், எதுக்கு மருந்து இல்லையா? அது ஏன் தெரியுமா? திமிர் வாதம் ஒருத்தனுக்கு வந்துட்டுன்னா அவனை குணப்படுத்த முடியாது, யாராலையும் முடியாது. திமிரு பிடிச்ச யாருக்காவது புத்தி சொல்லி பாருங்க, திருந்து வாங்கிங்க. வேதத்துல எதுக்கு ஆதாரம் இருக்கு? திமிர்வாதத்தை மட்டும் நினைச்ச முடியாது, குணப்படுத்த முடியாது. சொல்லுவாங்க, அவனா அவன் திமிரு, அவளா அவ திமிரிப்பா. அப்படின்னா என்ன? அவளை அடக்க முடியாது, அவளை திருத்த முடியாது, அந்த வியாதிய சுகப்படுத்த முடியாது. இதுதான் உண்மை. இப்ப அந்த இடத்துல கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற ஒரு பேதுரு வராரு. பேதுரு வந்து பரிசுத்தவான்களை பார்க்கிறாரு. பரிசுத்தவான்கள் இப்படி ஒரு வேளை சொல்லியிருக்கலாம், அங்க எழுதப்படலை. ஏன்னா பரிசுத்த வேதாகமத்துல நல்லவைகளை மட்டும் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எல்லாரும் கண்டுகொள்ளாம இருந்த போதும் பேதுரு கண்டார், திரும்ப பார்க்கிறார். யாரை பார்க்கிறாரு? கட்டில்ல படுத்திருக்கிற திமிர்வாதக்காரனாகிய ஐனாயாவை பார்க்கிறார். இவன் எத்தனை வருஷம்? 8 வருஷமா படுத்த படுக்கையில இருக்கிறான். திமிர்வாதம் அவனுக்கு வந்துட்டு எவராலும் குணமாக்க முடியாது. எல்லாருடைய வார்த்தை என்னதான் வருது? அவ்வளவுதான், முடியாது, இவனுக்கு திமிர்வாதம், இதை சுகப்படுத்த முடியாது. எல்லாரும் வார்த்தையும் எதிர்மனையா வருது. ஆனா ஒரு பேதுரு பார்க்கிறார், பார்வையில் அபிஷேகத்தை கடத்துறார். நம்புறீங்களா? அவனை பார்த்த உடனே நான் நம்புறேன், அந்த ஐனையா இப்ப யார பார்க்கிறாரு? பேதுருவை பார்க்கிறாரு. யாருமே என்னை கண்டுகொள்ளாத போது ஒரு பேதுரு என்னை கண்டிருக்கிறாரு, ஒரு பேதுரு என்னை கண்டிருக்கிறாரு. என்னை குறிச்சு எல்லாரும் தவறுதலாய் பேசின போதும் ஒருவர் என்னை பார்க்கிறாரே, என்ன சொல்ல போறாரோ, என்ன சொல்ல போறாரோ, சாப விட போறாரோ, என் வாழ்க்கை எப்படி நடக்க போகுதோ, 8 வருஷமா முடங்கி போயிருக்கிறானே, துதிக்க முடியலையே, ஆராதிக்க முடியலையே, எழும்ப முடியலையே, தேவன் வைத்த சித்தத்தை செய்ய முடியலையே, முடங்கி போய் என்னுடைய திமிர்வாதத்தினால நான் முடங்கி இருக்கிறேனே, என்னை விடுவிக்க வருகிறாரா?
சொல்லுவோம், நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், உள்ளத்தை யாரு பார்க்கிறா? நான் நம்புறேன் பேதுரும் பார்த்து இவன் கதை இப்படியா அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் பேதுருக்கு சொல்லி இருப்பார், டேய் எல்லாரும் பார்க்கிற மாதிரி நான் இவனை பார்க்கறது இல்லை. ஏதோ ஒரு சின்ன தவறுனால, இவன் கொழுப்பினால இவன் முடங்கி இருக்கிறது உண்மைதான். ஆனா இன்னைக்கு ஓன் மூலமா நான் இவனை சுகப்படுத்த விரும்புறேன். நான் சுகப்படுத்த விரும்புறேன். இவனை பாரு கட்டளையிடு. நான் வாழ்ந்த காலத்துல 4 பேரு ஒரு திமிர்வாதக்காரன சுமந்து கொண்டு வந்தாங்கல்ல. ஆமா, அங்க உள்ள நுழைய முடியல. மேல தட்டோட பிரிச்சு படுக்கோட இறக்குனாங்கல்ல. ஆமா, நான் என்னடா பண்ணேன்? அந்த திமிர்வாதக்காரன யாதையும் நீ செத்து போவனா சொன்னேன். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீனே நடனு சொன்னல. ஆண்டவர் நினைப்பூட்டினார். பேதுருக்கு அந்த சத்தம் வந்தது. இப்போ சொல்றாரு, ஐனையாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். இந்த வார்த்தை சொன்ன உடனே இந்த செவிகளில் இது பட்ட உடனே துள்ளி குதித்து ஒரு அபிஷேகம், ஒரு மகிமை இன்னைக்கு ஒண்ணு விடுவிக்கிறார். தேவனுடைய பிள்ளையை 8 வருஷமாய் முடங்கி பிறந்த துதிக்க முடியாதபடி, தேவ சித்தத்தை செய்ய முடியாதபடி முடங்கி இருந்த ஒன்றை கர்த்தர் எழுப்புகிறார். ராகாமா சேகல்மனா ராகதனாசியா. தேவ சித்தத்தை செய்ய முடியல, அனைத்து ஆசீர்வாதமா இருக்க முடியல. 8 வருஷம் ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார், உன்னை குணமாக்குகிறார். ராகாமா சேகல்மனா. எஸ், நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து உன்னை ஒரு அபிஷேகம் மேல வருகிறது. இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ முடங்கி கிடக்கிறவன் அல்ல. ஓ ஷாகாபாராசியா லிகல்மனா சியால்மனா. எஸ், 8 வருஷமா இருந்தாலும் சரி, எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி, அப்பா இயேசுவால உன்னை சுகமாக்க முடியும், உன்னை குணமாக்க முடியும். எல்லாரும் தீமையா சொல்லலாம், ஆனா தெய்வம் உன்னை தீமையா சொல்லல. உன்னை உயிர்ப்பிக்கிறார். உன் நினைவுகளை அறிந்திருக்கிறார், உன் சிந்தனைகளை அறிந்திருக்கிறார். உன் இருதயத்துல என்ன ஓடுது அதை தெய்வம் அறிவார். எனக்கு ஒரு விடுதலை உண்டா? எனக்கு ஒரு மாற்றம் உண்டா? எனக்கு ஒரு வாழ்வு உண்டா? நான் என்னால எழும்ப முடியுமா? பழைய நிலைமையில நான் துளிர்க்க முடியுமா? ஏங்கி கொண்டிருந்த ஐனையாவுக்கு ஒரு அற்புதம் நடந்தது. ஏங்கி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நான் சொல்றேன், ஆரம்பத்துல சொன்ன வார்த்தை மீண்டும் கர்த்தர் ரிப்பீட் பண்றாரு, திரும்ப சொல்றாரு, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. இது அபிஷேகம். இளமையா போயா. ஒரு இளமையின் அபிஷேகம், உன்னை எழும பண்ணுகிறார், உன்னை துள்ள பண்ணுகிறார். ஒரு அபிஷேகம் உனக்கு வருகிறது. உன்னை குணமாக்குகிறார். அபிஷேகம் உனக்கு வருகிறது. உனக்குள்ள ஒரு புது ஜீவன் உண்டாகுது. ஒரு அபிஷேகம் வருகிறது, ஒரு புது ஜீவன் உண்டாகிறது. இதோ வாங்கிக்க. ஐனையாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். துதிக்கிற ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு கர்த்தர் உன்னை எழும்ப பண்ணுகிறார். வேதம் சொல்லுது, அவன் உடனே எழுந்து ஷாகாமா சேக்கல்மனா. எஸ், ஐனையாவை குணமாக்கின அதே அபிஷேகம் இன்னைக்கு உன் மேல வந்திருக்குது. அவன் துதிக்கிறவன், ஆராதிக்கிறவன், கர்த்தரை உயர்த்துகிறவன், முடங்கி இருக்கிறான். மீண்டும் அதே நிலையில கர்த்தர் வைத்தது போல கர்த்தர் திரும்ப
உன்னை எந்த ஸ்தானத்துல கர்த்தர் வச்சிருந்தாரோ அந்த ஸ்தானத்துல கர்த்தர் நிறுத்துகிறா. ஒருவேளை ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்துல நீ இருந்திருக்கலாம், இன்னைக்கு மறுத்து போயிருக்கலாம், சில காரியத்துல ஆமே ஸ்தோத்திரம் நோவாய்ப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு உனக்கு ஒரு குணம் உண்டாகுது, ஒரு சுகம் உண்டாகுது, அந்த கிருபை வரும். இப்போ அந்த அபிஷேகம் ஓ மேல ஓ ராக்கா தனாஸ் யால்மனா. எஸ் எஸ், நான் உண்மையை கேட்க விரும்புறேன். 8 வருஷமா பாதிக்கப்பட்டது யாரு? 8 வருஷமா பாதிக்கப்பட்டது யாரு? இந்த கூட்டத்துல 8 வருஷமா நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். என்னால எழும்ப முடியல. ஆவியானவர் என்று சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன், இது பொய்யல்ல. இங்க ஒரு ஆள் உண்டு, 8 வருஷமா நீ முடங்கி இருந்த நாட்கள் உண்டு. 8 வருஷம் ஆண்டவர் எனக்கு கரெக்டா காமிக்கிற 8 இந்த ஐநா 8 வருஷம் திமிர்வாதக்காரனாய் கிடந்தது போல ஒரு 8 வருஷமா நீ நோய் வாய் பட்டுக்கிட்டு இருக்க. ஒரு 8 வருஷம். ஓ நீ சொல்லுவாயானா கத்தட்ட ஆண்டவரை நான் தான் சொல்லி அர்ப்பணிச்சுட்டா நீ கத்தவனை தொட விரும்புறாரு, கத்தவனை அபிஷேகம் பண்ண விரும்புறாரு, உன்னை தூக்கி எடுக்க விரும்புறாரு. சரியா 8 ஷாகாபாலா சியால்பரா. ஓ இந்த வார்த்தையை கேட்கிற ஆன்லைன்ல கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ 8 வருஷமா முடங்கிட்டு இருக்கிற. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னை தொடுகிறார். இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். ராகாமா சேக்கல்மனா. எஸ், துதிக்கிற நீ, செபிக்கிற நீ, ஆராதிக்கிற நீ, கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிற நீ இன்னைக்கு முடங்கி இருக்கிற. இன்னும் நான் டைம் கொடுக்கிறேன், சிந்தித்து பாரு. 8 வருஷம் ஷல்மா ரகதனா சந்தனா ரிக்கல் மனா ஜியால்மனா. 8 வருஷமா முடங்கி இருக்கிற. 8 வருஷமா முடங்கி இருக்கிற. எனக்கு தெரியாது, இது ஆவியானவர் நினைப்பூட்டுறாரு. ஆவியானவர் சொல்றாரு 8 வருஷமா நீ முடங்கி இருக்கிற, கொஞ்சம் சிந்திச்சு பாரு. ஷாகாபா சேக்கல் மனா ரீகால் மனா ஜியால்மனா தியால்மனா. 8 வருஷம். 8 எனக்கு கர்த்தர் காமிக்கிறாரு. 8 கர்த்தர் காமிக்க. இன்னைக்கு ஒரு உனக்கு விடுதலை. ஆவியான சொன்ன வார்த்தையை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். 8 வருஷமா முடங்கி கொண்டிருக்கிற கர்த்தருடைய அபிஷேகம் மேல விழுகிறது. ஓ இயேசு கிறிஸ்து இப்போது உன்னை குணமாக்குறார். ரைட் நவ ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தில் இப்போது ஒரு அற்புதம் விளைகிறது, ஒரு மகிமை வெளிப்படுகிறது. எழும்பு சீடனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு சீடனே, உன் வல்லமையை. இது ஒரு அபிஷேகம், இது ஒரு எழும்ப பண்ணுகிற, உன்னை துளிக்க பண்ணுகிற, உன்னை உயர்த்துகிற ஒரு அபிஷேகம். ரைட் நவ ஜீசஸ். தேவனுடைய பிள்ளை, 8 வருஷமாய் முடங்கி வந்த தேவ பிள்ளை, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். ஷபாலாராமா ஓ ராகா சேக்கல்மனா தில்மனா சியால்மனா. கர்த்தருடைய வார்த்தையை நம்பு, அது உன் வாழ்க்கையில தெம்பா மாறும். சாத்தானுக்கு விடுகிற அம்பா மாறும். கர்த்தருடைய வார்த்தையை நம்பு, அது உனக்கு சுகத்தை கொண்டு வரும். சத்துருவின் கிரிகளை அழிக்கும். 8 வருஷமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை இயேசு கிறிஸ்து குணமாக்குகிறார். சுதந்தரித்துக்கொள். ஷல்மனா தியால்மனா ஜியால்மனா ரிக்காமா சேக்கல்மனா. Yes. Right now. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உன்னை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறது. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நீ எழும்பி நட. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எழும்பி நட. உன் படுக்கை நீ போட்டு எழுந்திரு. ஒரு அபிஷேகம் பாய்கிறது. Abal baraka tunasi almana. Yes. Shalmana, Shalmana. Yes.
இன்னும் ஆவியார் சொல்றாரு 8 மாசம். எஸ். முதல்ல 8 வருஷம் சொன்னார், இப்ப 8 மாசம். 8 மாசம் முடங்கி இருந்தது யாரு? ஏதோ ஒரு விதத்துல ஒண்ணு முடக்கி வச்சுட்டானா 8 மாசமா எழும்ப முடியல, ஆவிக்கிற வாக்கில் எழும்ப முடியல, செபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, முன் போல என்னால தேவ சமுத்திரம் விழுத்து இருந்து செபிக்க முடியல. எஸ் எஸ். சிலர் மறந்துருக்கலாம். 8 வருஷம் நேத்து என்ன சாப்பிட்டோன்னே தெரியல. 8 வருஷம் மறந்துருக்கலாம், 8 மாசம் மறந்துருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, துதிக்கிறவன் முடங்கி இருக்கிறான். யாரோட கண்ணு பட்டுச்சு? பேதுருடைய கண்ணு பட்டுச்சு. இப்ப நீ ஒன்ன உணர்ந்து கொள்ளுவ, யாரு முடங்கி இருக்கிறியா நீ உணர்ந்து கொள்ளுவ. அதுக்குதான் சொல்றேன். பேதுரு கண்ணு பட்டுச்சு, ஐனியாவே எழுந்துருன்னு சொல்லிட்டாரு. இப்போ இவருடைய கண்ணு பட்டுச்சுன்னா உனக்கு என்ன சம்பவிக்கும்? அது நீ உணர்ந்துட்டீன்னா நீ தான் அதை ஒத்துக்கொள்ளுவ. என்ன தெரியல, நானா இருக்குமோ தெரியல, ஒரு சந்தேகத்துல போகுது. ஒன்னு நீ சந்தேகிக்கிற, நானா இருக்குமோ தெரியலையே அப்படி சந்தேகிக்கப்படுற. இவரு கண்ணு உன் மேல பட்டுச்சுன்னா இவருடைய சொல்லு உனக்கு பழிச்சு உனக்கு ஒரு உயிர்மிச்சு வருதுன்னா உனக்குள்ள ஏறியும். ஏன்னா உன்னை கண்டவரே அக்கினி மயமானவர், உன்னை கண்டவரே அக்கினி மயமானவர். அக்கினி ஜுவாலை போன்ற கண்களுடைய கண்கள் உன்னை பார்த்திருக்கிறது. அக்கினி ஜுவாலை உள்ள கண்களுடைய கண்களை உடையவர் உன்னை கண்டிருக்கிறாரே. இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தை எனக்கு தொனித்து கொண்டிருக்கிறதா பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்து இதை பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், உன்னை குணமாக்குகிறார். அபிஷேகம் உனக்கு பாய்கிறது, உன்னை குணமாக்குகிறார். எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு ஆராதிக்கிற தேவ ஜனத்துக்கு மட்டுமல்ல, இந்த ஆன்லைன்ல இதை பார்க்கிற தேவனுடைய பிள்ளையே உனக்கு சேர்த்துதான் கர்த்தர் இன்னைக்கு பேசுறாரு. இதுல முடங்கி இருக்கிற, இதுல முடக்கமா இருக்கிற, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு முடக்கத்தை பார்க்காத, உன்னை பார்த்த கண்ணை பாரு. ஜுவாலையோட கண்களுடையவர் கண்டு சொல்றாரு இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து, நீ எழுந்து உன் படுக்கையை நீனே போட்டுக்கொள். உடனே அற்புதம் நடக்குது, உடனே அற்புதம் நடக்குது. நான் சொன்ன முதல்ல 8 வருஷம், அடுத்தது 8 மாசம். ஷல்மானா சியால்மானா, ஒருவேளை ஆன்லைனில் இருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்காக இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். ஃபர்ஸ்ட் சொன்னார் 8 வருஷம், அப்புறம் சொல்றார் 8 மாசம். 8 மாசம் அவனால எழும்ப முடியல, உன்னால ஆராதிக்க முடியல, விழித்திருந்து செபிக்க முடியல, பரிசுத்தவன் மத்தியில தேவனுடைய நாமத்தை உயர்த்த முடியல. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட தான் பேசுறாரு. 8 மாசம் முடங்கி இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆமா இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை போட்டுக்கொண்டு நட. எல்லாரும் உன்னை குற்றப்படுத்தி பேசலாம், தெய்வம் உன்னை குற்றப்படுத்தி பேசுறவரா இல்ல, உன்னை எழும்ப பண்ணுகிறவன். மலகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. அப்படி அழகான குரல் இன்னைக்கு உன்னை தூக்கி நடத்துது, முடங்கி இருந்த உன்னை தூக்கி நடத்துது.
முண்டங்கி இருக்கிறவனை தூக்கி நடத்துது. ஆமென். ஒரு அபிஷேகம் மேல ஊற்று கொண்டிருக்கிறத ஆமென். நான் ஆவியில பாத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். தேவனுடைய பிள்ளையே, உன்னை முடங்கி வைக்க என்னமா முடியாது. ஆமென். சத்துருவால அவனை முடக்க முடியாது. ஆமென். கர்த்தர் எழும்ப பண்றாரு. ஆமென். இயேசு கிறிஸ்து ஆமென். உன்னை குணமாக்குகிறார். Yes. ஆராகாமாசே. ஜீசஸ் ஜீசஸ். இன்னும் ஆவியானவர் சொல்றாரு 8 வாரம் அப்படின்னா 2 மாசம். 2 மாசமா உன்னால ஒண்ணும் செய்ய முடியல. 2 மாசமா ஒரு காரியத்தை ஒண்ணும் பண்ண முடியல உன்னால. ஆனா இன்னைக்கு உனக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். கர்த்தருடைய வார்த்தை உனக்குதான். நீ நம்புனியனா இது உன்னை எழும்ப பண்ணும். Amen. ஷல்பாராஸ் யால்மனா தியால்மனா. எஸ் ஷாகாபா சேக்கல்மனா. ஐனேயாவை குணப்படுத்தின ஒரு வல்லமை உனக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு வல்லமை உனக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு அபிஷேகம் உனக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு மகிமை உனக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறது. எஸ் 8 வருஷமானாலும் 8 மாசமானாலும் 8 வாரமானாலும் 8 நாள் 8 நாள் 8 நாளைக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தேன். விடுதலையா இருந்தேன். ஆவில ஆராதிச்சேன். என்ன சம்பவிச்சது? ஷாகாமா சேக்கல்மனா. கர்த்தருடைய ஆவி அவனோடு பேசுறாரு. இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். இந்த ஒரு வார்த்தையை தான் மீண்டும் மீண்டும் எனக்கு ஆவியான சொல்ல சொல்லிக்கிறார். இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். இது அறிக்கையிடு இந்த அபிஷேகம் மேல வருது. இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். இப்படி சொல்லு. இயேசு கிறிஸ்து என்னை குணமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து என்னை குணமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து என்னை குணமாக்குறார். நீ அறிக்கையிடு. இயேசு கிறிஸ்து ஒரு அபிஷேகம் மேல வருது. ஒரு அபிஷேகம் மேல வருது. அறிக்கையிடு. இயேசு கிறிஸ்து என்னை குணமாக்குகிறார். எஸ் 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 எஸ். இயேசு கிறிஸ்து என்னை குணமாக்கு. நீ சொல்லு. இயேசு கிறிஸ்து என்னை குணமாக்குகிறார். சொல்லவை. இயேசு கிறிஸ்து என்னை குணமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து என்னை குணமாக்குகிறார். சொல்லு. இயேசு கிறிஸ்து என்னை குணமாக்குகிறார். அற்புதம் நடக்குது. அறிக்கையிடு. இயேசு கிறிஸ்து என்னை குணமாக்குகிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து. எஸ். அறிக்கையிடு. அபிஷேகம் வருது. உண்மை சொல்றேன். பரிசுத்தோட வல்லமை பலமா ஊற்றிக்கிட்டே இருக்கிறாரு. குணப்படுத்துகிற, சுகப்படுத்துகிற, எலும்ப பண்ணுகிற ஒரு அபிஷேகத்தை நாடுக உன் மேல வருகிறது. இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். இதோ கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேல உன்னை எழும்ப பண்ணுகிறார். ஒரு மகிமை. ஜீசஸ். தியால்மனா. Jesus name. Ragadadana, Yalmana. Yes. இந்த அபிஷேகத்தை ஆவியானவர் கடத்தி விட தான் வந்திருக்கிறாரு. அதனால அவருடைய அபிஷேகத்தை எனக்குள்ள கடத்தி விட்டுருக்கிறாரு. நான் சொல்றேன், எனக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் வந்திருக்கிற இந்த அபிஷேகத்தை உங்களுக்குள்ள கடத்தி விடுகிறேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிற? எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இதோ உனக்குள்ள கடந்து வருகிறது. Right now. Yes.
பெற்றுக்க 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 இதோ இதோ பெற்றுக்க 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 இதோ 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 அபிஷேகம் எஸ் 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 அனுபவி அனுபவி எனக்குள்ள அபிஷேகம் உனக்குள்ள பாயட்டும். ஒரே ஒரு வார்த்தைய ஆவியானவரை நீ சொன்ன வார்த்தையை நீ சொல்ல போற. அந்த வார்த்தையை சொல்லும் போதே உனக்குள்ள அபிஷேகம் பாய். உனக்குள்ள இருந்து பாயுங்கிறேன். என்ன வார்த்தை? நான் சொன்னலாம் இதா சொல்ல முடியுமா? உன்னால பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். இயேசு அபிஷேகம் உனக்குள்ள பாயட்டும். இயேசு கிறிஸ்து உனக்கு குணமாக்குகிறார். ஓ சொல்லு சொல்லு சொல்லு. தேவனுடைய பிள்ளை, எனக்குள்ள அபிஷேகத்தை உனக்கு தந்திருக்கிறல்ல, ஆமா, என்னிடத்தில் உள்ளத உனக்கு தருகிறேன். நசராய் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. இதோ அபிஷேகம். இயேசு கிறிஸ்து உன்னை 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 அபிஷேகம் பண்ணுகிறார். ஓ ஓ இயேசு கிறிஸ்து உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். Right now. Arakaba sekal bara dura ladera. இதோ இதோ அபிஷேகம் பாய்கிறது. அபிஷேகம் பாய்கிறது. அனுபவி அனுபவி அனுபவி. இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம். இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் பாயர். எஸ் எஸ் எஸ். இதோ அபிஷேகம் பாய்கிறது. அனுபவி அனுபவி பாயர். Right now, right now. Oh, இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்தின் வல்லமை. Right now. Jesus. Yes. ஷல்பா ரகதனா. இதோ சிவமம் பேலனோ உனக்குள்ளே பாய்கிறது. உன்னை பாய்கிறது. உன் மேல பாய்ந்து வருகிறது. ஓ ஜீசஸ். ஷல்பா ரகதனா சியால் மனதரா அல்பா ரகதனா சியால் மனதரா சியால் மனா திக்கல் மானா சியால் மனா தல்பா ரதரா. ஜீசஸ். Yes. Hallelujah. Hallelujah. Hallelujah! 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 ஷாக்காமா சேக்காராமா. சிலரால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அடக்க முடியாது. நாளுக்கு அவன் மேல வந்திருக்கிறது. எஸ், நான் சொன்னா மட்டும் இல்ல, பேதுருவே நீ சொன்னா மட்டும் இல்ல, ஐனையாவே நீ சொன்னாலும் நடக்கும். ஓ நீ சொன்னாலும் நடக்கும். நீ சொன்னாலும் நடக்கும். என்ன சொல்லணும்? இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். ஓ ஸ்தோத்திரம். ஆன்லைனை வாட்ச் பண்ணுகிறார். இதை பார்த்து கொண்டு தேவனுடைய பிள்ளையே, ஆமே, ஆவியானவர் எனக்குள் தந்திருக்கிறார். இப்போ உனக்குள்ள தருகிறார். ஓ உனக்குள்ள தருகிறார். அனுபவி. ரைட் நவ இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக. நீ சொல்லு, அற்புதம் நடக்கும். எஸ் எஸ். நான் நம்புறேன், நான் நம்புறேன். பேதுரு சொன்ன வார்த்தைய ஐனையா அநேகருக்கு சொல்லி சுகப்படுத்திருப்பாரு, பலப்படுத்திருப்பாரு, அநேகரை சுகமாக்கியிருப்பாரு. ஏன் நீ செய்யக்கூடாது? ஏன் நீ செய்யக்கூடாது? இன்னைக்கு அந்த அபிஷேகம் மேல வைக்கிறா. மீண்டும் மீண்டும் அந்த ஆளுக மேல வருகிறது. ஓ இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். ராசேகாமா சேக்கல்மனா தில்மனா உன்னை எழும்ப பண்ணி இருக்கிறாரு. உன் மூலமா அநேகரை எழுப்ப போறார். கர்த்தர் சொல்றாரு, உன்னை எழும்ப பண்ணினவர் உன் மூலமா அநேகரை எழும்ப பண்ண போறாரு. உன் குடும்பம் எழும்பும், உன் உறவினர்கள் எழும்புவார்கள், உன்னை சார்ந்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் எழும்புவார்கள். Thank you Jesus. உங்க கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஓரா சேக்கரபா லாபுரி எம்தரா சியால்மனா ரகடதனா சியால்மனா லேமல் பரா சியாத்துனோ ஷேக்கல் பரா. எஸ். ஒரு வார்த்தை சொல்றியா? நான் கர்த்தரை துதிக்கிறவன், நான் கர்த்தரை ஆராதிக்கிறவன், நான் கர்த்தரை துதிக்கிறவன், நான் கர்த்தரை ஆராதிக்கிறவன், நான் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறவன், நான் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்துகிறவன்,
நான் கர்த்தருடைய சுகத்தை அறிவிக்கிறவன், அநேகரை எழும்ப பண்ணுகிறவன். ஆமென். இயேசுவின் நாமத்தில் எழும்ப பண்ணுகிறவன். அந்த அபிஷேகம் மேல விழுகிறது, அந்த அபிஷேகம் மேல இறங்கி வருகிறது. ஆண்டவரை பார்க்க தேவனுடைய பிள்ளை, அந்த அபிஷேகம் ஓ மேல இறங்கி வருகிறது. ஆகாமா சேக்கல்மனா. எஸ், இது ஒரு தீர்க்க தரிசன செய்தி நிறைவேறும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒன்று ஒளிந்து போவாது, தரையில விழாது, தவறி போகாது. நிச்சயம் நிறைவேறும். உன் வாழ்க்கையில நிறைவேறும், உன் மூலமா நிறைவேறும். பில்மனா சியால்மனா தியால்மனா ஜியால்மனா. எஸ், அனுபவிக்கிற தேவ ஜனமே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான். வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தவளே பாக்கியவதி. விசுவாசத்திலே பாக்கியவதி. கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும். இன்னைக்கு ஆவியானவர் ஏமலமா சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையில நிறைவேறும். விசுவாசி, நம்பு. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. நான் நம்புகிறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புகிறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புகிறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. நான் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புகிறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே ஆமென். நான் நம்புகிறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். 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 அழகான முகம் உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. நான் நம்புகிறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான்.
ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே ஒரு வாக்குத்தத்த வார்த்தைகளை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புறேன். இதை ஆவியானவர் சொல்றாரு, நீங்க இதை செய்யுங்க. அல்லேலூயா. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தினுடைய 7, 8, 6ல இருந்து வாசிக்கலாமா? காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள், வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். Thank you, Jesus. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமா கொடுங்கள். ஆண்டவர் கேட்கிற, செய்வீங்களா? ஒரு ஆமென் தானே வருது. செய்வீங்களா? 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 கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் ஓ மூலம் நிறைவேறும், ஓ மூலம் நிறைவேறும், ஓ மூலம் நிறைவேறும். இந்த வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எஸ், மத்தேயு 10:8. ஆன்லைன்ல பார்க்கிற தேவனுடைய பிள்ளையே, மத்தேயு 10:8 நடக்கும். எஸ், நடக்கும். எஸ், நம்பு. எஸ், நம்பு. எஸ், நடக்கும். நம்பு, 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 நம்பு. எஸ், எஸ், நம்பு. நான் நம்புகிறேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புகிறேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். ஆமென். நான் நம்புகிறேன். மத்தேயு 10:8 நம்பிக்கையே இயேசு நீங்கதான். 10:8 நம்புகிறேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புகிறேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. அழகான முகம் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. நம்புகிறேன், இன்னும் நம்புவேன், நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நம்புகிறேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய மகிமை நம்மை அளவில்லாமல் மூடிக்கொண்டிருக்கிறது. இந்த அபிஷேகத்தோடு போங்க. போகுது. ஆவியானவர் செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிட்டாரு. உன்னை கொண்டு பெரிய காரியம் நடக்க போகுது. ஆமென். பெரிய காரியம் ஆன்லைன்ல பார்க்கிற தேவனுடைய பிள்ளை, உன்னை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய வராரு. ஒரே ஒரு வார்த்தை மீண்டும் வருது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். என் குமாரனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். நீ மேல் மேலும் பலப்படுவாய். ஆமென். நீ பெரிய காரியங்களை செய்வாய். என் குமாரனே, உன் பேரை போட்டுக்காதல. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ மேல் மேலும் பலப்படுவாய். பெரிய காரியங்களை செய்வாய். பெரிய காரியத்தை செய்யும்படி கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. நம்புகிறேன், இன்னும் நம்புவேன், நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நம்புகிறேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நம்புகிறேன்,
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய மகிமைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். உண்மையிலே சொல்றேன், இது என்னால் உண்டானது அல்ல. ஆமென் ஆமென். இது தேவனுடைய ஈவு. அப்புரோஜனமான ஊழியக்காரனா என் கடமை மட்டும் செஞ்சிருக்கிறேன். ஆவியானவர் உங்களை மகிமைப்படுகிறார். உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஆன்லைன்ல பார்க்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரோட நேசிப்பு சத்தியத்தை சொல்றாரு. உன்னை குணமாக்குறாரு. ஓமலம் குணம் உண்டாகுது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ மேல் மேலும் பலப்படுவாய். நீ பெரிய காரியங்களை செய்வாய். Thank you, Jesus. Thank you, Jesus. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஜனத்தை நேசித்து ஜனத்தோடு பேசின நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த வார்த்தைகள் இங்கே இருக்கிற தேவ ஜனத்துக்கு மட்டும் இல்ல, அன்னையில என்னைக்கு இதை பார்த்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களோடு பேசுகிறேன். நான் உண்மையை சொல்றேன், தேவனுடைய பிள்ளையே, ஆன்லைனை பார்க்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து உனக்கு சொன்ன சத்தியம் இது. இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். ஓ ஷாகாபாசியா, உன் மூலமா ஒரு அற்புதம் நடக்க போகுது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ சபிக்கப்பட்டவன் அல்ல. நீ மேன்மேலும் பலப்படுவாய். நீ பெரிய காரியங்களை செய்வாய். மத்தேயு 10:8 நிச்சயம் உன் வாழ்வில் நிறைவேறும். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களை நேசித்து நீங்க சொன்ன சத்திய ஜீவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உங்க ஆளுகைக்குள்ள நம்முடைய பிள்ளைகளை வைத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆளுகை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே தொடரட்டும், படரட்டும், பெருகட்டும், வளரட்டும், உயரட்டும். சுற்றி உள்ள கண்கள் அதை காணட்டும். நான் செபிக்கிறையா, அப்படியே செய்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இதில் இணைந்திருந்த எல்லா பிள்ளைகளையும் இங்கே தர ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டும் மகிமைப்படட்டும். எல்லா மகிமை புகழ் எல்லாம் உங்க ஒருவருக்கே ஸ்தோத்திரம். மீன் பிரேசு மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே நம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கத்த சிறுசாமி. ஆமென். உங்க அழகான முகம் உலக அசைக்குது. உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடக்குது. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடக்குது. நான் நம்புகிறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே ஏசு நீங்கதான். நான் நம்புகிறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே ஏசு நீங்கதான். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியை சொல்றாரு, உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும். உனக்கு துணையாளராய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீ ஏறி போகும்படி, தேவ சித்தத்தை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் கரம் கொடுக்கிறாரு. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே, இனி நான் அல்ல, அதுதான் நீச்சல் ஆழம், அதுதான் நீச்சல் ஆழம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே.